அறிவார்ந்த வடிவமைப்பு மற்றும் டார்வின் பரிணாம கோட்பாடு பற்றிய பெரும் விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொளியில் வாழ்க்கை மற்றும் அதன் தோற்றம் குறித்த இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கோட்பாடுகளை நாம் ஆராய்வோம். பரிணாம கோட்பாடு மற்றும் அறிவார்ந்த வடிவமைப்பு ஆகியவை உலகின் மிக முக்கியமான விவாதங்களில் இரண்டு முக்கிய கோட்பாடுகள் ஆகும். இந்த இரண்டு கோட்பாடுகளும் எப்படி வாழ்க்கை தொடங்கியது, எப்படி நாம் இங்கு வந்தோம் போன்ற முக்கியமான கேள்விகளை எழுப்புகின்றன. டார்வின் பரிணாம கோட்பாட்டை ஆழமாக பார்ப்போம். சார்லஸ் டார்வின் இயற்கை தேர்வு மூலம் இனங்கள் உருவாகின்றன என்ற தனது கோட்பாட்டை முன்வைத்தார். இயற்கை தேர்வு என்பது சுற்றுச்சூழல் அழுத்தங்களுக்கு சிறப்பாக தழுவி உயிர்வாழும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்கள் ஆகும். ஃபோசில் பதிவுகள், மரபியல் ஆய்வுகள் மற்றும் உடற்கூறியல் ஒற்றுமைகள் பரிணாம கோட்பாட்டை ஆதரிக்கின்றன. இப்போது அறிவார்ந்த வடிவமைப்பு பற்றிய புரிதலுக்கு வருவோம். அறிவார்ந்த வடிவமைப்பு என்பது பிரபஞ்சம் மற்றும் உயிரினங்கள் ஒரு அறிவார்ந்த சக்தியால் வடிவமைக்கப்பட்டன என்ற கருத்தை முன்வைக்கிறது. வாழ்க்கையில் உள்ள சிக்கலான அமைப்புகள் படிப்படியாக பரிணமித்திருக்க முடியாது, ஆனால் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிவார்ந்த வடிவமைப்பு கோட்பாடு வாதிடுகிறது. இயற்கை தேர்வு மூலம் எப்படி சிக்கலான அமைப்புகள் தோன்றின என்பதை அறிவார்ந்த வடிவமைப்பின் ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த இரண்டு கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள விவாதம் மற்றும் முரண்பாடுகளை ஆராய்வோம். பரிணாமம் ஒரு அறிவியல் கோட்பாடு, அறிவார்ந்த வடிவமைப்பு ஒரு தத்துவ அல்லது மத நம்பிக்கையாக கருதப்படுகிறது. இந்த விவாதம் அறிவியல் மற்றும் மத நம்பிக்கைகள் எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கின்றன என்பதை ஆராய்கிறது. பரிணாமம் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் சான்றுகளை நம்புகிறது. அறிவார்ந்த வடிவமைப்பு பரிணாம கோட்பாட்டின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டுகிறது. இந்த சிக்கலான விவாதத்தை சுருக்கமாக பார்ப்போம். இந்த விவாதம் நமது இருப்பு மற்றும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள மிகவும் முக்கியமானது. இந்த விவாதத்தை பற்றி மேலும் அறிய நீங்கள் ஊக்குவிக்கப்படுவீர்கள் என்று நம்புகிறோம்.